ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் தேர்வுக்காக பிஸியாக படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 19th ஏப்ரல் 2024 அன்னைக்கு நடந்த சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய 10 வினாக்களாக பார்க்க போகிறோம். அதுவும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய 10 வினாக்களாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்கு போகலாமா? இந்த நடப்பு நிகழ்வுகள் எந்த தேதியிலிருந்து பார்க்க போகிறோம்? 19th ஏப்ரல் 2024 நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2024 லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அமிதாப் பச்சனுக்கு தான் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் கலப்பின ஆடுகளம் எங்கே அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் கலப்பின ஆடுகளம்னா ஹைபிரிட் பிட்ச் எங்கே அமைந்துள்ளது? ஹைபிரிட் பிட்ச் இந்தியாவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தரம்சாலாவில் தான் அமைஞ்சிருக்கு. தரம்சாலா எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. சரிங்களா? விண்வெளி இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது ஸ்பேஸ் இந்தியாவின் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டவர் யார்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் சஞ்சனா சங்கி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும்? இந்த கொஸ்டின் பார்க்குற பல பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறதில்ல. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? மூளைக்காய்ச்சலுக்கு எதிரான உலகின் முதல் தடுப்பூசி எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? மூளைக்காய்ச்சலுக்கு எதிரான உலகின் முதல் தடுப்பூசி நைஜீரியா நாடு அறிமுகப்படுத்தியது. சரிங்களா? உலகின் முதல் செயற்கைக்கோள் தொடரை உருவாக்கிய நாடு, அதாவது டியாண்டங் 1 என்ற முதல் செயற்கைக்கோள் தொடரை உருவாக்கிய நாடு சீனா. சரிங்களா? இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் செயற்கைக்கோள் தொடரின் பெயர் என்னன்னு கேட்டா டியாண்டங் 1 எழுதணும். ஏப்ரல் 6, 2024 அன்று உலக எழுத்தாளர்களின் அமைப்பு வழங்கிய உலக இலக்கிய பரிசை வென்றவர் யார்? அதாவது ஏப்ரல் 6, 2024 அன்று உலக எழுத்தாளர்களின் அமைப்பு உலக இலக்கிய பரிசை, அதாவது வேர்ல்ட் லிட்ரரி ப்ரைஸை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா மம்தா ஜி சாகர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார்? இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் சோமநாத் என்பது சரியான பதில். சரிங்களா? எந்த நாடு சமீபத்தில் முதல் அங்காரா A5 விண்வெளி ராக்கெட்டை ஏவியது? எந்த நாடு சமீபத்தில் முதல் அங்காரா A5 விண்வெளி ராக்கெட்டை ஏவியது? விடை ரஷ்யா என்பது சரியான பதில். சரிங்களா? உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் மாதம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. அவ்வளோதான். இந்த 10 கொஸ்டின் தேர்வுக்கு முக்கியமாக எதிர்பார்க்கலான்னு நினச்சி நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.